இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க நீங்க அந்த வீட்டை விட்டுட்டு ஏன் கூட வந்துருங்க. நம்ம புள்ள கல்யாணம் நடக்க போகுதுல, அந்த கல்யாணத்துல நீங்க அவனுக்கு அப்பாவா வந்து நில்லுங்கன்னு நீ சொல்லி இருப்ப. அதனாலதான் இத்தனை வருஷமா என்னைக்குமே கேட்காத அவரு எனக்கு விவாகரத்து கூட கேட்டாரு தெரியுமா? நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு இதோ வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்காரு. போதும் சித்தி, இதோட நிறுத்திக்கோங்க. இது வரைக்கும் நீங்க பேசின எல்லாமே போதும். என்ன சொன்னீங்க சித்தி? உங்க புருஷன் எங்க வீட்டை சுத்தி சுத்தி வந்தாரா? சூப்பர். ஆனா அது ஏதோ பாசத்திலையோ இல்லனா எங்களை ஏதோ உருப்பட வச்சிரணும்னு கிடையாது. இதோ இப்படி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிக்கிறதுக்காக. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆளுக்கு எங்க மேல பாசம் இருந்துச்சுன்னா எங்க சின்ன வயசுலயே எங்க எல்லாரையும் விட்டுட்டு உங்க கூட வந்திருக்க மாட்டார்ல சித்தி. அப்புறம் என்ன சொன்னீங்க? ஒரு அப்பனா என் பக்கத்துல வந்து நின்னு ஏன் ஆள அந்த ஆள்கிட்ட சொன்னாரா? தேங்க்ஸ் டு மிஸ்டர் கிருஷ்ண பிரசாத். உன் புருஷனுக்கு ஒரு பெரிய கும்பிடு. அப்பான்ற வார்த்தையை கேட்டாலே எனக்கு ரொம்ப காண்டாகுது. நான் அந்த ஆளை அப்பாவே அக்செப்ட் பண்ணல. அப்படி இருக்கும்போது என் அம்மா அவரை எப்படி புருஷனை அக்செப்ட் பண்ணுவாங்க? அதுக்குதான், அதனாலதான் என் அம்மா உங்க புருஷன் கிட்ட விவாகரத்து கேட்டாங்க. விவாகரத்து கேட்டதுக்கு கொடுக்காம கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறது உங்களோட புருஷன் தான். விவாகரத்து கொடுத்துட்டா எங்க நாங்க எல்லா விஷயத்துல இருந்தும் தப்பிச்சிருவோம்னு பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். He is just a psycho. போதும் ககன், என் புருஷனை குறை சொன்னதெல்லாம் போதும். என் புருஷன் என்கிட்ட தான் விவாகரத்து கேட்டாருங்கிறதுக்காக உங்க அம்மா தான் அவர்கிட்ட விவாகரத்து கேட்டாங்கிற மாதிரி ஒரு புது கதையை சொல்லிக்கிட்டு இருக்கியா? நீ இந்த மாதிரி கதை சொன்னா இங்க நம்ப யாரும் தயாரா இல்ல. நம்ப மாட்டீங்களா? நம்ப மாட்டீங்களா? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். டேய் ககன், ககன், என்னங்க? மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்ளிகேஷன் பேப்பர்ஸ்.